Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 5 ஆக்கோஸ்டிக்ஸில் சால்வ்டு ப்ராப்ளம் நம்பர் 4 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சோர்ஸ் அண்ட் லிசனர் ரெண்டு இருக்காங்க. இல்லை சோர்ஸ் வந்து ஒரு ஸ்பீக்கராக இருக்கலாம், ஏதாச்சும் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து திங்க் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சோர்ஸ் வந்து நான் இங்கே இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லிசனர் வந்து இங்கே இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ சோர்ஸ் அண்ட் லிசனர் ரெண்டுமே வந்து டூவர்ட்ஸ் வந்து மூவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே வந்து டூவர்ட்ஸ் வந்து மூவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவல் ஸ்பீடில் வேறு மூவ் பண்ணுறாங்க, v/10. இப்படி ஒரு சோர்ஸ் அண்ட் லிசனர் ரெண்டுமே வந்து டூவர்ட்ஸ் வந்து மூவ் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சியோட ஃபார்முலா வந்து என்னென்னா n' is equal to v plus vl divided by v minus vs into n. இதான் வந்து அப்பேரண்ட் ஈக்குவேஷனோட அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சியோட ஃபார்முலா. எப்போன்னா ஒரு சோர்ஸும் ஒரு லிசனரும் வந்து டூவர்ட்ஸ் மூவ் பண்ணாங்கன்னா இது ஃபார்முலாவாக இருக்கும் அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சிக்கு. இப்போ வந்து ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு v/10 ரெண்டுக்குமே, அதாவது லிசனருக்கும் அதே தான், சோர்ஸுக்கும் அதே ஸ்பீடு தான். நான் vlக்கும் வேல்யூ v/10னா vsக்கும் வேல்யூ v/10 தான். இப்போ நம்ம அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா F வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு F கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீக்குவென்சி ஆஃப் தி நோட் எமிட்டட் பை தி சோர்ஸ் எமிட் பண்ண ஃப்ரீக்குவென்சி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா Fன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னோட வேல்யூ Fன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா n', அதாவது அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சியோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே n' இருக்குது. அப்படின்னா n' is equal to வியோட வேல்யூ என்னென்னா கொடுக்கலை, அது நான் வின்னே எடுத்துக்கிறேன். அடுத்து VLோட வேல்யூ என்னென்னா v/10 டிவைடட் பை v மைனஸ் VSோட வேல்யூ v/10 இன்ட்டு n. அப்படின்னா n' is equal to இந்த 10 வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 10 into v 10v ப்ளஸ் v டிவைடட் பை 10. அடுத்தது 10 into v 10v மைனஸ் v டிவைடட் பை 10 இன்ட்டு என்னோட வேல்யூ என்னன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா Fன்னு கன்சிடர் பண்ணலை. கொஷின்லேயே அங்கே கிவனில் Fன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் எடுத்துருக்கோம். அங்கே கன்சிடர்லாம் நம்ம பண்ணலை. இப்போ இந்த 10 நம்மளுக்கு கேன்சல். அப்படின்னா n' is equal to 10 + 1 வந்து 11, அப்படின்னா 11v டிவைடட் பை 10 - 1 வந்து 9, அதனால் 9v. இப்போ வியும் கேன்சல், இன்ட்டு F வந்து ஒன்று இருக்குது. அப்படின்னா n' is equal to 11/9 இன்ட்டு Fன்னு கிடைக்கும். அப்படின்னா n' is equal to 9 யூஸ் பண்ணி 11 டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 9 1s are 9, மீதி 2 கிடைக்கும். பாயிண்ட் வைக்கிறப்ப 0, 9 2s are 18, பாயிண்ட் இருக்கனால திருப்பி 0 கிடைக்கும் 20. அப்படின்னா 1.22 போகும். நான் 1.22ன்னே எடுத்துக்கிறேன். இன்ட்டு F. அப்படின்னா எனக்கு அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சி என்ன கிடச்சிருக்குன்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சி, அதாவது n' is equal to 1.22 இன்ட்டு ஃப்ரீக்குவென்சி, அதாவது சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்குவென்சி, அதை தான் Fன்னு டினோட் பண்ணியிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.